ஐயா இளவரசர் அவர்கள் ஒரு செய்தியை சொன்னார்கள். நான் அவருடைய நடிப்பிலே கரைந்து போனவன். ஏன்னா யதார்த்தமாக தமிழை பேசி இதயத்தை தொடக்கூடிய ஆற்றல் நிறைந்தவர் அவர். ஆனால் உணர்ச்சிவசப்பட்டு ஒரு வார்த்தையை பேசினார். வாங்குகிற பணத்துக்கும் பாப்புலாரிட்டிக்கும் தான் நாங்கள் செயல்படுகிறோம் என்று ஒரு வாக்குமூலத்தை இங்கே வைத்தார். சகோதரருக்கு பணிவோடு சொல்லுகிறேன், பணமே வாங்காமல் உலகம் முழுவதும் பாப்புலாரிட்டியான காந்தி பிறந்த மண்ணையா இந்த மண்ணு? இதை நாம எங்கேயோ திசை மாறி அடிச்சுக்கிட்டு போறோமே, அந்த வருத்தத்தில் தான் இந்த தலைப்பே. சொல்ல போனால் இந்திய தேசத்தினுடைய விடுதலைக்கு வித்திட்ட மிகப்பெரிய பொறுப்பும் சிறப்பும் திரைப்படத்துறைக்கு உண்டு. எல்லாமே வணிகமயமா போச்சு. மரப்பாச்சி பொம்மைக்கு கூட மாறாப்பு துணி போட்டு விளையாடச் சொன்ன பண்பாடும் கலாச்சாரமும் நாகரீகமும் மனித வாழ்க்கையும் தொலைந்து கொண்டிருக்கிறதே. அதை மீண்டும் நீங்க சொன்ன கேட்பாங்கய்யா நாட்டு மக்கள். உயர்ந்த நாற்காலியை தமிழக மக்கள் உங்கள் துறையை சார்ந்தவர்களுக்கு அளித்தவர்கள். அப்போ திரைப்படத்தின் பாதிப்பு சமுதாயத்திலா, சமுதாயத்தின் பாதிப்பு திரைப்படத்திலா? சார், வருமான வரி கட்டுறதிலிருந்து, எய்ட்ஸ் விழிப்புணர்விலிருந்து, குடும்ப கட்டுப்பாடுலிருந்து, டெங்கு காய்ச்சலிருந்து நீங்க சொன்னாதாயா மக்களே கேட்கறான். அண்ணே, ஓரம்போ ஓரம்போ ருக்குமணி வண்டி வருதுன்னு பாடாத ஆளே இந்த மண்ணில் இல்லைன்னு உங்க பாட்டு வந்த பிறகு ஒரு நேரத்தில் ஒரு நொடியில உலகம் முழுவதும் போய் சேர்க்கிற பெருமை இந்த கலைத்துறைக்கு உண்டு. அதை நல்லதா சொல்லுங்க ஐயா. தம்பி கேட்டாரு, சமுதாயத்தில் நடக்கிறதா நீங்க அங்காடி படத்தை எடுத்திருக்கலாம், ஏதோ 1-2 இருக்கலாம். கடவுள் கூட கருவறைக்குள் தான் இருக்கிறான். முந்தித்தவன் கிடந்து 300 நாள் சுமந்து பெற்றெடுக்கிற அந்த தாய் எந்த ஊர்லயா பம்பரம் விட்டான்? தொப்புள் கொடி உறவையும் தாலிக்கொடி உறவையும் காப்பாற்றுங்களையா. களங்கப்படுத்தாதீர்கள், களங்கப்படுத்தாதீர்கள். கொடுவாளினை எடடா மிக கொடியோர் செயல் அறவே நாங்கள் எடுக்க வேண்டி இருக்கும். இருட்டறையில் உள்ளதடா உலகம் என்றானே பாவேந்தன். அது உண்மை. ஏன், நீங்கள் வெளிச்சத்தில் எடுக்கப்படுகிற திரைப்படங்கள் இருட்டில் தான் இன்றைக்கும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். சமுதாயத்தில் பாதிப்புன்னா என்ன தெரியுங்களா? மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் அந்த பொன்மன செம்மல் தன் சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு ஒரு கிராமத்தின் வழியாக வருகிறார். 70 வயதை தாண்டிய ஒரு மூதாட்டி இந்த வள்ளல் பெருமானை பார்க்க வேண்டும் என்று பரவசத்தோடு காத்திருக்கிறார். செய்தி அறிந்த புரட்சி தலைவர் அந்த வீட்டுக்கு உள்ளே நுழைகிறார். பேரானந்தத்தின் எல்லைக்கு போன அந்த பாட்டி அவர் அள்ளித்தந்த பொருளை பெற்றுக்கொண்டு வாழ்த்து சொல்லி கார் வரையில் வழி அனுப்புவதற்கு வந்தவர், தம்பி அம்மா ஸ்தானத்திலிருந்து சொல்றையா, தப்பா நினைக்காத, அந்த நம்பியார்கிட்ட மட்டும் ஜாக்கிரதையா இருக்கு. நம்பியார் நல்ல மனுஷன் சார், அவரை போல ஒரு ஐயப்ப பக்தர் உலகத்திலே கிடையாது. ஆனா திரைப்படம் நம்ப வைத்திருக்கிறதே, அதைத்தான் நான் குறிப்பிட்டு சொல்கிறேன்.